எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மதுஷா ஹோம் குக்கிங். இந்த ஆடி மாதம் வந்தாலே எங்கள் வீட்டில் ரொம்ப குஷியாக இருப்போம். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு தாங்க. இதில் என்னென்ன பொருள் வாங்கலாம் எல்லாமே லிஸ்ட்டு ஃபஸ்ட்டே நான் போட்டு வச்சுருவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இது 3 நாள் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாம் வாங்குறதுக்கு கரெக்டாக நேரம் வந்துடும். இதில் பேக்கில் ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாமே போட்டு வைக்கணும்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே ஒரு லிஸ்ட்டு போட்டு வாங்கி வச்சுருவேன். இதுக்குள்ள ப்ரிப்ரேஷன் எனக்கு 1 வீக் முன்னாடிருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. வாங்க என்னென்ன பொருள் நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இதில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, மாவிலை, பூ, சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், தீப எண்ணெய் அல்லது நெய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். தீப்பெட்டி, தேங்காய், வாழை இலை நம்ம கலசத்துக்குள்ள வச்சு விரிச்சிட்டு பச்சரிசி போட்டு வைப்போம். ஸோ அதனால் வாழை இலை. பஞ்சு திரியே பெஸ்ட்டுங்க. நூல் திரி சீக்கிரம் கருகிடுது. தாமரைப்பூ, வெள்ளை தாமரையாக இருந்தால் ரொம்ப நல்லது. மல்லிகைப்பூ, தாழம்பூ கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. மருதாணி பூவும் வாங்கி வச்சுக்கோங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஜாக்கெட் பீட், வளையல், மஞ்சள் கயிறு, மெஹந்தி கோன், கிஃப்டாக கொடுக்கறதுக்கு பிளேட்ஸோ இல்லைன்னா வேறு ஏதாவது சாமி ஃபோட்டோஸ் இல்லைன்னா வேறு எந்த கிஃப்ட்னால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் குங்குமம், கண்மை, கண்ணாடி, சீப்பு ஒரு பேக்கில் போட்டு இது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த ரிட்டன் கிஃப்ட் பேக்கில் எல்லாமே செட்டாகவே வந்துடுச்சு. ஸோ இதையே நீங்கள் வாங்கிக்கலாம். கலச பொருட்கள் பச்சரிசியில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஏலக்காய், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை பழம், கிராம்பு, மஞ்சள் கிழங்கு, பச்சை கற்பூரம், காசு நீங்கள் சில்வர் காசு யூஸ் பண்ணலாம், இல்லை கோல்டு காசு, இல்லை நம்ம 1 ரூபா நாணயம் கூட போட்டுக்கலாம். காதோலை கருகுமணி, தாமரை விதை. இதை தண்ணியில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கலசப்பொடி போட்டு வாசனை திரவியங்கள் போட்டு வைக்கலாங்க. பிரசாதத்துக்கு நான் ஒரு 5 வகையான சாதம் செய்வேன். அதில் சர்க்கரை பொங்கல், புளியோதரை, வெண்பொங்கல், அதுக்கப்புறம் கற்கண்டு சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம். பால் பாயசம் செய்வேன், பருப்பு வடை செய்வேன், உளுந்த வடை, இதெல்லாம் செஞ்சு நாங்கள் நைவேத்தியம் பண்ணுவோம். சுண்டல் வச்சுக்கலாம், அப்பம் ஊற்றிக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு எது சிம்பிளோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ஃபஸ்ட்டே லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன். சாமிக்கு சாத்துறதுக்கு புடவை, வளையல், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு. சாமியை அழைக்கும் போது நைவேத்தியம் பண்ணி அழைக்கணும். ஸோ அதனால் அன்றைக்கி நான் வெண்பொங்கல் பண்ணிப்பேன். இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டே செஞ்சிடுறேன். எதுக்குன்னா திரும்ப நம்மளால் கடைசி நிமிஷத்தில் எல்லாமே போய் அலைஞ்சி வாங்க முடியாது. ஸோ அதனால் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே வாங்கி வச்சு ஒரு லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டோன்னா எந்தெந்த பொருள் எப்பப்போ எல்லாமே நமக்கு தேவைப்படும். எல்லாம் ப்ரிப்ரேஷனும் கரெக்டாக இருக்கும். எந்த டென்ஷன் இல்லாமல் சாமியை நிம்மதியாக கும்பிடலாங்க. நீங்கள் இதில் காய்கறி எல்லாமே சேர்த்து வச்சு கும்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.